நீர்துடை விண்ணக வீதி பொன்மயமாக விடுதலை கீதம் பண்ணோடு பாடி ஓடி வருகிறார் உதய சூரியன் ஓடி வருகிறார். அன்பார்ந்த தமிழர் சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இன்ப நாள், இனிய நாள். நான் கண்ட கலைஞர் 100 என்ற சொற்றொடருடைய 50வது நாள். 50 என்றாலே புண்ணிய விழா என்று சொல்வார்கள். அதாவது அளவில் இன்றைக்கு 50வது சொற்றொடரை நாம் நிகழ்த்தி கொண்டிருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இதுகாலம் காண்பித்து வருகிற அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புகளே, நாம் பம்பாய் தமிழ்ச்சங்கத்திலே கலைஞர் ஆற்றிய இலக்கிய உரையை பார்த்து வருகிறோம். அந்த மாலை ஒரு ரம்யமான மாலை. இன்றைக்கும் சில குரல்கள் எனக்கு நினைவிலே வந்தது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் கூட 2 குரலுக்கு அவர் விளக்கம் சொன்னதை நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கோல் எனும் சொல் என்ற ஒரு குரல் வருகிறது. அதிலே அதற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, மகன் தந்தை காட்டும் உதவி என்று ஏன் சொல்கிறார்? மகன் தந்தைக்கு செய்கின்ற உதவி இவனை பெறுவதற்கு இவன் தந்தை என்ன தவம் செய்தார் என்று வருகிறது. நயனிடால் சிறையிலே வாடி வதங்கிக் கொண்டிருந்த பொழுது அருமை மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு கடிதங்கள் வாயிலாக வரலாற்றை எழுதி உலக சரித்திரம் வெளிப்படுத்தாரே உத்தமர் நேரு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது இவரை பெறுவதற்கு இவருடைய தந்தை மோதிலால் நேரு என்னதவும் செய்தார் என்று எண்ண தோன்றும். ஆகா, இது பேச்சா, தென்றலின் வீச்சா, அழகு தமிழா, அறிவு கடலா என்று கேட்கின்றவர்கள் மயங்குகின்ற விதத்தில் பேசுவாரே என் தலைவர் அறிஞர் அண்ணா. இவரை பெறுவதற்கு இவர் தந்தை நடேச மொழியார் என்னதவும் செய்தார் என்று உலகம் சொல்கின்ற விதத்திலே இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மகன் தந்தைக்கு இதுபோன்ற உதவி செய்வது அவன் செய்கின்ற உதவியாக தெரிகிறது. அதே நேரத்தில் அதே அதிகாரத்தில் இன்னொரு குரட்பா வரும். 67 தந்தை மகனுக்காற்றும் நன்றி அவையனில் முந்தியிருப்ப செயல் என்று வரும். தந்தை அது ஏன் மகன் செய்கின்ற பொழுது உதவி என்று வருகிறது, ஆனால் தந்தை செய்கின்றது இந்த அவையிலே அவனை முந்தியிருக்க வைக்க வேண்டும், பொது சபையிலே பொதுமக்கள் மத்தியிலே அவனை புகழ்பட வைக்க வேண்டும் என்பது அவர் செய்யக்கூடிய நன்றி கடன் என்கிறார். ஏன் அதை நன்றி என்கிறார்? மகன் செய்வது உதவியாம், ஆனால் தந்தை செய்ய வேண்டியது நன்றி கடன் என்கிறாரே. ஏன் வள்ளுவர் என்றால் யோசித்து பார்த்தால், அவன் அவனுடைய சின்னஞ்சிறு வயதிலே இவனுடைய கூழை அமுதமாக்கி இருக்கிறான் அல்லவா. கூழ் குடிப்பதற்கு தயக்கமாக இருந்த நேரத்தில் அதை அமுதமாக்கி கொடுத்திருக்கார் அல்லவா, அதற்கு நன்றி கடன். ஆகதான் தந்தை மகனுக்காட்டும் நன்றி அவையிலே முந்தியிருப்ப செயல் என்று இருக்கிறது. தந்தை அவையிலே முந்தியிருக்க வைக்க வேண்டும், ஆனால் அரசியலிலே எங்கள் தந்தை நாங்களெல்லாம் பிந்தியிருந்தால் போதாதா என்று நினைக்கிறார்கள் என்று ஜாடையாக அன்றைக்கு அவர் குறிப்பிட்டார். என அரசியலிலே அந்த நேரம் நம்முடைய அருமை ஈவரா பெரியார் ஐயா அவர்கள் பெருந்தலைவரை ஆதரித்துக் கொண்டிருந்த நேரம். அதை ஒரு ஜாடையாக சொல்கின்ற பொழுது அவர் அதை நாசுக்காக சொன்னார். அரசியலிலே எங்கள் தந்தை பிந்தியிருந்தால் போதாதா என்று. ஆனால் அதற்கு பிறகு ஒரு ஆண்டுக்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பொழுது இந்த அமைச்சரவையே அவருக்கு காணிக்க என்று சொல்லலாமா? அரசியல் வரலாறு அனைவருக்கும் தெரியும். அதுக்குள்ளே தான் போகவில்லை. ஆனாலும் கூட அவர்கள் தன்னுடைய தலைவர் மீது மிகுந்த அன்பும் பற்றும் வைத்திருந்தார். ஆகவே அவர் மெல்லிதாக ஜாடையாக சிரித்துக் கொண்டே அதை சொன்னார். அந்த 2க்கும் வேறுபாடு குரலிலே அவர் கொண்டு வந்தது ஒரு புதுமையாக இருந்தது. அவர் காண்பித்த அந்த உதாரணங்கள் அற்புதமாக இருந்தது என்ற அளவிலே அவருடைய அந்த குரல்பாவிலே அவர் பொருட்பாவும் சரி, அறத்துப்பாலையும் சரி, அவர் எடுத்து காட்டிய விதங்கள் அற்புதமாக இன்றைக்கு அமைந்தது என்பதை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன். நல்லது பெரியோர்களே, நாளை சந்திப்போமா?
காடு களைந்து கழனி உழுந்து கதறிடும் உழவன் கண்ணீர் துடைக்க ஓடி வருகிறான்.